ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் இதுவரை தேர்ச்சி பெற்றவர்களுடைய உண்மையான எண்ணிக்கை என்ன, ஸோ அதை பற்றி நாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த பிஜிடிஆர்பியில் எப்பொழுது தான் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வெளியிட போகிறாங்க, ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் இதுவரை தேர்ச்சி பெற்றவர்களின் உண்மையான விவரத்தை தெரிவிக்க ஆசிரியர்கள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கையை பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலுமே இந்த கோரிக்கை அமைச்சர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறியிருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு இதாக நம்ம கிளியர் பண்ணிகிட்ருக்கோம், விரைவில் அதுக்கு என்னன்ற அப்டேட்டை நாம் கொடுக்குறோம் அப்படியே தான் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஆண்டு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம இப்போ எடுப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆசிரியர்கள் மேலும் இந்த பொது மாறுதல் இடமாறுதல் கலந்தாய்வு எல்லாமே முடித்த பிறகு ஒரு கிளியரான ஒரு பட்டியலை தயார் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம் அவர் சொல்கிறதில்லை என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே பார்த்திங்கன்னா அவர்கள் கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 2 டைம் டெட் தேர்வு நடத்தணும் ஆர்டிஏல இருக்குது. ஸோ அந்த டெட் தேர்வில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் உண்மையான நிலவரம் இப்போ 2013, 17, 19 ஆண்டுகளில் நடைபெற்ற டெட் தேர்வில் பாஸ் பண்ணவங்களுடைய உண்மையான நிலவரம். ஸோ எத்தனை பேர் 80,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்களான்னு நிறைய நபர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 80,000 பேரில் என்ன உண்மையான நிலவரம் எவ்வளோ இருக்குது, இப்போ லைவில் எவ்வளோ பேர் ஆக்டிவில் இருக்காங்க அந்த பர்சன்ஸு, ஸோ அதிகபட்சம் காலியிடங்கள் இருக்கா, 80,000 காலியிடங்கள் இருக்குமா அப்படின்றது அனைவருமே ஒரு கேள்விக்குரிய தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்குண்டான அறிவிப்பு பார்த்திங்கன்னா விரைவில் இன்னும் ஒரு மாத கால அளவில் இதுக்குண்டான அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வெளியிடப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பிஜிடிஆர்பியில் ரெஸ்பான்ஸ் ஷீட், ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா அந்த பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்காக பிஜிடிஆர்பி தேர்வர்கள் ஸோ ரொம்ப 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 மன வேதனையோடு இருக்காங்க. ஒரு மாத கால அளவு இன்றோடு முடிகிறதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தேர்வுகள் முடிந்து ஒரு மாத கால அளவில் இன்னும் அந்த தேர்வுக்கு எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்காதது பார்த்திங்கன்னா தேர்வர்கள் மத்தியில் ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா டிஆர்பி சைடு ஒரு சில நாட்களுக்கு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைனில் ஸோ ஓரிரு தினங்களில் உங்களுக்கு அப்டேட் நம்ம கொடுத்துருவோம், ரெஸ்பான்ஸ் ஷீட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னமும் அந்த சைடு ரெஸ்பான்ஸ் ஷீட் எந்த விதமான அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட் வரத்துக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த வாரம், ஸோ அந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதியிலேருந்து 25க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிட்டுருவாங்கன்ட்டு நான் சொல்கிறேன். அப்படி எப்போ வெளியிட்டாலும் ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி செய்திகளை பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.